ஓணம் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள மலையாள மக்களும் பொதுமக்களும் அத்தப்பூ கோலமிட்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் சார்பில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கேரள பாரம்பரிய உடையணிந்த 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனம், கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஸ்ரீ பாரதி மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் கேரள பாரம்பரிய உடையணிந்து அத்தப்பூ கோலமிட்டு ஆடிப்பாடி ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தனியார் கல்வி நிறுவனத்தில் ஓணம் பண்டிகையையொட்டி மாபலி மன்னனாகவும் கேரள பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாகவும் பல்வேறு வேடங்கள் புனைந்தும் அத்தப்பூ கோலமிட்டும் பாரம்பரிய உடை அணிந்து மாணவ மாணவிகள் உற்சாகமாக ஆடிப்பாடி கொண்டாடினர். தூத்துக்குடியில் உள்ள திருச்சிலுவை மனையியல் அறிவியல் கல்லூரி மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அத்தப்பூ கோலமிடும் போட்டி, கேரள பாரம்பரிய உணவு தயாரிக்கும் போட்டி மற்றும் கேரளா பாரம்பரிய உடை அணிந்து மாணவிகளின் ஆடை அலங்கார போட்டிகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகளின் ஓணம் பண்டிகை நடனமும் இடம்பெற்றது. நீலகிரி மாவட்டம் முதகையில் உள்ள பார்மசி கல்லூரியில் திருவோண பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடைகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக விழாவை கொண்டாடினர்.